எல்லாருக்கும் வணக்கம். ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலை பார்க்க வந்தமைக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 அழகான கோலங்கள் பார்க்க போகிறோம். ஒரு கோலம் எப்படின்னா சிம்பிளான ரங்கோலி கோலம் தான். இன்னொன்று டெய்லி யூஸ்க்கான புள்ளிக்கோலம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவில் ஃபஸ்ட்டு கோலம் சிம்பிளான ரங்கோலி கோலம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், ஈஸியாகவும் போடலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோலம் அழகாக ஒரு சக்கரம் போல் இருக்குது. இந்த கோலம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பூஜை அறையிலையும் போடலாம், உங்கள் வாசல்லையும் போடலாம், வெல்கம் பண்ணுறதுக்கும் போடலாம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோலம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலம் போடும்போது கண்டிப்பாக உங்கள் மனசில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடவுளோட மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே கோலம் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெனிஃபிட்ஸ்க்கான வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்கை தரேன். நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோஸில் வெறும் கோலம் மட்டும் போடாமல் சில கடவுளோட மந்திரத்தையும் சொல்லி அதுக்கான விளக்கத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த லிஸ்ட்டில் நம்ம அபிராமி அந்தாதியில் இருக்கிற 2 பாடல்களை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். 21 அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொலைய. மங்களை செங்கலசம் முலையாள் மலையாள் வருணச் சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவுகங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி சேயாள் வெளியாள் பசும் பெண் கொடியே. விளக்கம் அம்மா அபிராமி என்றும் பசுமையான பெண் கொடியாக விளங்குபவளே, என்றும் சுமங்கலியே, செங்கலசம் போன்ற தனங்களையுடையவளே, உயர்ந்த மலையிலே உதித்தவளே, வெண்மையான சங்கு வளையல்களை அணியும் செம்மையான கரங்களையுடையவளே, சகல கலைகளும் உணர்ந்த மயில் போன்றவளே, பாய்கின்ற கங்கையை நுரை கடலை தன் முடியிலே தரித்த சிவபெருமானின் ஒரு பாதி ஆனவளே, என்றும் பக்தர்களையுடையவளே, பொன் நிறமுடையவளே, கருநிறமுடைய நீலியே, சிவந்த மேனியாகவும் விளங்குகின்றவளே. 22 இனி பிறவா நெறி அடைய. கொடியே இளவஞ்சி கோம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனி மால் இமய பிடியே. பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இரந்தின் கிணிப்பிற வாமல்வன் தாண்டுகொள்ளே. விளக்கம் கொடியானவளே, இளமையான வஞ்சிப்போர் கொம்பே, தகுதியற்ற எனக்கு தானே முன் அருளளித்த கனியே, மனம் பரப்பும் வேத முதற்பொருளே, பனி உருகும் இமயத்தில் தோன்றிய பெண் யானை போன்றவளே, பிரம்மன் முதலாகிய தேவர்களை பெற்றெடுத்த தாயே, அடியேன் இப்பிறவியில் இறந்த பின் மீண்டும் பிறவாமல் தடுத்தாட்கொள்ள வேண்டும். இன்னைக்கு வீடியோவில் 2 அழகான கோலமும் அபிராமி அந்தாதியில் இருக்கிற 2 பாடல்களை பற்றி பார்த்துருப்பீங்க. மேலும் இந்த மாதிரி பல அழகான ரங்கோலி டிசைன்ஸ், கோலம் டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும்னா ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலை கண்டினியூவாக எல்லா வீடியோஸையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.